ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு. பிட்ச் பாக்ஸ் செட்டப் தான். இந்த பிட்ச் பாக்ஸை ஒட்டுறதுக்குள்ளே நான் ஒரு வழியாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு இதை ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளே. அவ்வளோ ஹோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கினாங்கண்ணே. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒட்டி வைக்கிறேன், நாளைக்கு திருப்பி லீக்கேஜ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஃபில் பண்ணால் எல்லா ஹோல்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 2 பாக்கெட்டுக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எம்சில் மட்டுமே பிட்ச் பாக்ஸ் வாங்கின செலவை விட எம்சில் செலவே அதிகமாகிடுச்சு. இதில் நம்ம எந்த குட்டிங்களை விட போகிறோம்னா ஜெட் பிளாக்கோட குட்டிங்க தான். நம்மள்கிட்ட இருக்க ஜெட் பிளாக் அளவுக்கு அதிகமாகவே நமக்கு குட்டி போடுது. அதுக்கு தான் ஒரு செட்டப் பண்ணணுங்கிறக்காண்டி இந்த வீடியோ. நம்மகிட்ட ஃபஸ்ட்டு பேட்சில் இறங்கின குட்டிங்க நிறையா இருக்குது. அது கொஞ்சம் க்ரோத் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து இறங்கின குட்டிங்களும் இருக்குது. 200 குட்டிங்களுக்கு மேலே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த பிட்ச் பாக்ஸில் விடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற டப்பில் தான் ஜெட் பிளாக் குட்டிங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைவ் பிளான்ட்ஸும் இருக்குது. கப்லான்ஸ் நம்மளாக க்ரோத் பண்ணது தான் இது. ஒரே ஒரு கப்லாண்ட் வச்சுருந்தேன். அதில் வளர்ந்ததை சிசரை வச்சு கட் பண்ணி வச்சு நல்லா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் நல்லா வேர் விட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம க்ரோத் பண்ணோம். இப்போ நம்ம குட்டிங்களை பிடிச்சாச்சு. இதில் நம்ம இந்த குட்டிங்களோட சேர்த்து ஒரு 8 ஸ்ட்ரிம்ஸை ஆட் பண்ண போகிறோம். பிட்ச் பாக்ஸில் ஸ்ட்ரிம்ஸோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபாக்ஸ்டெயில் போட போகிறோம். பிட்ச் பாக்ஸில் லைவ் பிளான்ட்டுக்காண்டி ஃபாக்ஸ்டெயில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஐடி பிளேஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்மக்கிட்ட நிறையா ஃபாக்ஸ்டெயில் இருக்குது. வெறும் 30 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃபாக்ஸ்டெயில், ஒரே ஒரு பாக்கெட். இப்போ நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்குது. சேலோடு பண்ணலாம், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட. போடுற எல்லா டப்லேயுமே நல்லா க்ரோத் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபாக்ஸ்டெயில். ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா நான் ஃபாக்ஸ்டெயிலே வளர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வளர்க்குறேனே தெரில. ஆனால் இப்போ வேணாங்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே பாருங்கள், நம்ம மீன்லாம் விட்டாச்சு, ஃபாக்ஸ்டெயிலும் ஆட் பண்ணியாச்சு. எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு நல்லா நீந்துது பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடியே பிடிச்ச தண்ணி தான், அதனால் பிரச்சனை இல்லை. பாதாம் லீஃப்லாம் போட்டாச்சு. டெம்பரேச்சர்னால் செட் ஆகிருக்கும். நல்லாவே க்ரோத் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா. பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.